ஒருவர் ஒரு வணிகத்தை தொடங்கி நடத்துவதற்கே பல்வேறு சவால்கள், இன்னல்கள் என எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு இளைஞரோ 3 வணிகத்தை தொடங்கி அதில் கலை, மக்களுக்கான சேவை போன்ற அம்சங்களையும் உள்ளடக்கி அர்ப்பணிப்போடு செய்து வருவது பிரமிக்க வைக்கிறது. இவர்தான் பினாங்கு பாகான்சராயைச் சேர்ந்த சேதுராம் தவனேஷ். டேட்டூ எனும் பச்சை குத்தும் கலைஞர், சிகை அலங்காரம், இந்திய பாரம்பரிய இசைக்கலைஞர் என பன்முகத்தோடு இவர் வலம் வருகிறார். ஓகே, என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்து மியூசிக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுனுச்சு. ஏன்னா நான் 7 வயசுலேருந்து உரிமை வாசிக்கிற ஒரு அன்பன், மண்ணின் மைந்தன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோட இந்த இண்டஸ்ட்ரி. ஓகே, தேத்துவோட வந்து ஆக்சுவலி நான் தேத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஹோட்டல் லைனில் தான் நான் சூப்பர்வைசராக இருந்தேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஏதாவது நான் ரன் பண்ணணுன்னு முடிவு பண்ணதை பார்த்தா என்னோட ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, ஸோ இந்த டேலண்ட்டை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே ஆர்ட்ஸ் ரொம்ப ஆசை. ஸோ அப்போ நான் வந்து சரி டேட்டு ஆரம்பிப்போம். அப்போ கோவிட் காலகட்டத்தில் இந்த கடைலாம் திறக்க முடியாத சூழ்நிலை. ஸோ ஆனால் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். வீட்டுக்கு வந்து டேட்டு குத்துறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாருனாலும் வர முடியல, பிஸ்னஸ் என்னால் கோத்ரூ பண்ண முடியல. ஸோ தென் நான் அங்கேருந்து தான் வந்து என்னோட ஜேர்னி தீபாவளிக்கு மிக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட இந்த வருஷம் மிக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் தோஸ் ஆர் ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் பத்திரமா காடியை கொண்டு போங்க, அழகாக திரும்பி வாங்க. உங்களோட குடும்பத்தோட இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இன்ப விசுவல்க எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். இளைஞரிடம் துடிப்பும் ஈடுபாடும் இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. சேதுராம் இதை நேர்த்தியாக செய்து வெற்றி பெற்று இன்னும் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக உருவாக வேண்டும் என்பதே நமது விருப்பம். தனது பாரம்பரிய இசை கருவிகள் குழு கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த AR ரஹ்மான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் லைஃப் இன் கான்சர்ட்டிலும் மற்றும் 2024ஆம் ஆண்டு பினாங்கில் நடந்த ஹிப்ஹாப் தமிழா த ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் நிகழ்ச்சியிலும் தங்களின் படைப்பை வெளிப்படுத்திய தருணத்தையும் இவர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். ஹிப்ஹாப் தமிழா சார் அந்த சாங்க்கு ஒரு கேரளா சாங் இருக்கும், அதுக்கு வந்து செண்டமேளம் ப்ளே பண்ண முடியுமா கொஞ்ச நேரம் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எடுத்து செஞ்சவங்க வந்து சிட்டி ப்ரொடக்ஷன் மிஸ்டர் ரிஷி அண்ணன். ஸோ அவர் தான் வந்து இந்த ஈவெண்ட் எடுத்து நடத்துனது. ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்றதும் அவருக்கு நான் என்ன இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, அண்ணன் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சால் ப்ரீ கான்சர்ட்டே எனக்கு கொடுங்க. ஸோ என்னோட ஒரு டேலண்டையும் நான் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரீ கான்சர்ட்டில் வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நானும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்டிருந்தேன். ஸோ இதுலேயும் அவங்க பே பண்ணியிருந்தாங்க எனக்கு. பட் அதே டைமில் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, சரி பரவாயில்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நாங்கள் 2 ஸ்லாட் செஞ்சுருந்தோம். வணிகத்தில் பணம் நோக்கம் என்பது இயல்புதான். ஆனால் அதிலும் சேவை மனப்பான்மையை உட்புகுத்தி செய்வது அந்த வணிகத்தை மேலும் சிறப்புக்குரியதாக்கும், தேவையையும் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் சேதுராம் வயதானவர்கள், உடற்பேறு குறைந்தவர்கள் போன்ற வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் இருப்பிடமே சென்று சிகை அலங்காரம் செய்து வருகிறார். அதிலும் சிலருக்கு இலவசமாகவும் இன்னும் சிலரிடம் பாதி பணம் பெற்றும் இச்சேவையை வழங்குகிறார். இது எங்கு தொடங்கியது என வினவிய போது, லைஃப்பில் வந்து எல்லாமே சமத்துவம் அப்படி தான் ஒரு விஷயம் இருக்குது. லைக் யாரும் ஏற்றத்தாழ்வு, இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த முதியோர்கள்லாம் வந்து நமக்கு முன்னுக்கு நம்ம மாதிரி இளைஞர்களாக இருந்தவங்க. ஸோ நம்மள மாதிரி நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி தீபாவளினாலே அவங்களும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களெலாம் பார்த்தா இப்போ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் மேபி. ஸோ அப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவங்களால வந்து ஏதாவது கொஞ்சம் மேபி அவங்க பேமெண்ட்னால எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், இல்லை போதும் நம்மளோட குடும்பத்தில் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன் இந்த காசை போய் நம்ம செலவு பண்ணிக்கணும், அவங்களோட லுக்குக்காக அதை அவங்க இறக்கிக்கலாம். ஸோ அது மட்டும் வந்து இப்போ அந்த ஓகேன்றவங்களை வந்து நான் எப்படி அதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் சீலாப்பாக அவங்க ஏதாவது ஒரு விபத்துலையோ ஏதாச்சும் ஆகி ஒரு வீல் சேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பர்களை வந்து ஏன் நான் வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. ஸோ தீபாவளின்றது எல்லாத்துக்குமே சரிசமமான ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம வந்து இதை அவங்களுக்கு போய் ஒரு க்ரியேட்டிவாக கொடுத்தோன்னா, ஈவன் தோ அது ஃப்ரீ
இல்லைனா பேமெண்ட் வாட் எவர், பட் நம்ம கொடுக்குற அந்த விதத்தை கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த டே வந்து ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கும். இது வந்து குறிப்பிட்டு முதியோர்களுக்கும் இந்த சம்மந்தப்பட்ட அன்பர்கள் வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன் செஞ்சேன் அப்படின்னா, இவங்கனால வந்து ரொம்ப வந்து வீட்டுக்கு ஐ மீன் கடைக்கு வந்து வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இதை ஆக்சுவலி அவங்களுக்காக நம்ம தான் இறங்கி போய் செஞ்சாகணும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் அவங்களுக்கு ரொம்ப ஹையர் பண்ணல. இந்த தீபாவளி முன்னிட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக வெட்டினாங்க, நான் போய் வெட்டி விட்டவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஐ சார்ஜ் FOC லைக் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் அவங்களுக்கு போய் நான் செய்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இத்தனை நாள் ஒரு 4-5 தடவை நான் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நான் 4-5 தடவை போய் முடி வெட்டியிருக்கோம். அப்போ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நான் இது செய்கிறது என்னோட ஃப்ரம் மை ஹார்ட் நான் அவங்களுக்கு செய்கிறேன்.